கவலைக்குரிய அம்சங்கள். தெய்வத்தின் குரல் 4ஆம் பகுதி. புதிய முறையில் நமக்கு தெரிய வரும் அநேக அம்சங்கள் கவலை உண்டாக்குவனவாகவே உள்ளன. மக்களால், மக்களைக் கொண்டு, மக்களுக்காக அமைக்கப்பட்ட மக்கள் சர்க்கார், ஆஃப் த பீப்பிள், பை த பீப்பிள், ஃபார் த பீப்பிள் என்றெல்லாம் என்னென்னவோ சொல்கிறார்களே, அதெல்லாம் விஷயம் தெரியாத மக்களால், விஷயம் தெரியாத ஆனால் சுயநலம் தெரிந்த மக்களை கொண்டு அவர்களைச் சேர்ந்த சில மக்களுக்காகவே அமைத்த சர்க்கார் என்பதாக முடிந்து விடுமோ என்று கூட பயப்படும்படியாக இருக்கிறது. புதிதாக சுதந்திரம் வந்துள்ள போதுதான் கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். அந்த சமயம் பார்த்து இப்படி கட்டவிழ்த்து விடுகிறார்களே, என்னென்ன விபரீதம் வருமோ என்று இருக்கிறது. வியாதி குணமான பிற்பாடு ஓய்வெடுத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக புது ரத்தம் பிடித்து தேர வேண்டிய பீரியடில் தான், கோபலசன்ஸ் பீரியடில் தான் ரொம்பவும் ஜாக்கிரதையாகவும் கடும் பத்தியமாயும் இருக்க வேண்டும். அப்படி பிரிட்டிஷ் ஆட்சி என்ற வியாதி போய் சுதந்திர சக்தியில் ஆரோக்கியம் பெறுவதற்கு முற்பட்டதான நடுக்கட்டத்தில் இருக்கிறோம். எப்போ சொல்லியிருக்காரு பாருங்க, 75 வருஷம் முன்னாடி. இப்போது கொஞ்சம் ஏறுமாறாக மக்களின் புத்தியோ மக்கள் பிரதிநிதிகளின் புத்தியோ போக இடம் கொடுத்தாலும் எழுத்தளவில் கிடைத்த சுதந்திரம் வாஸ்தவமாக நம்மை வளர்க்கிற ஜீவசக்தியுள்ள சுதந்திரமாக ஆகாமல் போய்விடும். இப்போதோ கொஞ்சம் ஏறுமாறு என்ன, ரொம்ப தாறுமாறாகவே போகக்கூடுமோ என்று பயப்படும்படியாக வயசு வந்த எவருக்கானாலும் நிர்வாகத்தில் பொறுப்பு தந்து அதிகார ஸ்தானத்தில் உட்கார்த்தி வைத்து விடலாம். படிப்பு, சொத்து, அனுபவம், நடத்தை முதலான எந்த தகுதியும் அவசியமில்லை என்று பண்ணி வருகிறார்கள். இதில் பிரத்யட்சமாக தெரிகிற ஒரு தீமை, இப்புது ஜன தேர்தல்கள் ஏற்படுவதற்கு முன் நாட்டில் சில உத்தியோகஸ்தர்களிடம் மாத்திரம் லஞ்சம் வாங்கும் பழக்கமும் பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றும் வழக்கமும் இருந்தன. ஓட்டு எலெக்ஷனும் ஆரம்பித்த பிற்பாடோ லஞ்சம் என்பதே கேள்விப்பட்டிருந்த பட்டிக்காட்டில் கூட சர்வ ஜனங்களும் லஞ்சம் வாங்குவதற்கு இடம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. விஷயம் தெரிந்த படிப்பாளிகளை ஏமாற்றுவதை விட படிப்பறியா பாமர மக்களை ஏமாற்றுவது சுலபம். அவர்களிடம்தான் காசாகவோ துணிந்து லஞ்சம் கொடுக்கவும் அதிக இடம் உண்டு. ஆனதால் அக்ஷேபர்களும், அதாவது கேண்டிடேட்ஸ், அரசியல் கட்சிகளும் செய்யும் ஏமாற்றும் பொய்யும் அதிகமாகும். இது ஒரு பக்கம் இருக்க, அந்த பொது ஜனங்களுமே இந்த அரசியல்வாதிகளிடம், அரசியல் கட்சிகளிலிருந்தும் பலவிதமான ஆதாயங்களை பெறுவதற்காக ஏமாற்றுவதற்கும் பொய் சொல்வதற்கும் ஊக்கம் பெற்று விடுவார்கள். இப்படிப்பட்ட ஜனநாயகத்தால் நமக்கு க்ஷேமமா ஷாமமால் என்னது இது? எந்த காரியமும் வைத்தாலும் இதுவே நிஜமான சர்வ ஜனங்களையும் தேர்தலில் நிறுத்தி வைக்க உதவும் உண்மையான ஜனநாயக முறை என்கிறார்கள். ஆனால் இதில் இப்படி ஏகத்தாராக பணம் செலவழிக்கும்படி பண்ணியிருப்பதால் நடைமுறையில் பணம் கொடுத்தவர்களைத்தான் அதிகம் நிறுத்தி வைப்பதாக ஆகுமென்று தோன்றுகிறது. ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு கட்சியிலும் தியாகம், திறமை, தூய்மை நிறைந்தவர்கள் இருந்தாலும் கூட அவர்களை விட்டுவிட்டு பணம் படைத்தவனைத்தான் நிறுத்துவது என்று ஆனால் அப்புறம் ஜனநாயக தத்துவம், நல்ல நிர்வாகம் இரண்டுமே என்ன ஆவது? இப்படி வாரி விட்டு செலவழித்தவன் அப்புறம் எலெக்ட் ஆனபின் அதை ஈடுகட்டி கொள்வதற்கும் மறுபடி எலெக்ஷன் வரும்போது அதில் இதே மாதிரி செலவு செய்வதற்கும் வழி பண்ணி கொள்ளும் பார்ப்பதும் இயற்கைதானே. விஸ்தாரம் பண்ணிக்கொண்டே போக வேதனையாக இருக்கிறது. வாஸ்தவத்தில் வரப்போவது ஜனநாயகமோ தனநாயகமா என்று பயமாக இருக்கிறது.